போரில் திருநெல்வேலியிலிருந்து சென்ற மகபக் படையினர் மிகப்பெரிய அளவில் தற்கொலைப்படை தாக்குதல்களை நடத்தினார்கள் என்பதற்கு ஆதாரமாக പൊൻപാണ്ടി തേവർ എന്ന് പറയുന്ന ഒരു ഭക്തജനങ്ങളുടെ ഒരു കൂട്ടായ്മയാണ് അവര് ഇവരുടെ പൂർവികരാണ് ഈ ഞാൻ പറഞ്ഞ കുളച്ചൽ യുദ്ധത്തിലും അതിനുശേഷമുള്ള മാർത്താണ്ഡവർമ്മയുടെ പല പ്രവർത്തികളിലും മറവപ്പട സഹായിച്ചതായിട്ട് ചരിത്രരേഖകളിൽ കാണുന്നുണ്ട്. അവർക്ക് മൂലംതിരുനാൾ മഹാരാജാവിൻ്റെ കാലം വരെ തിരുവനന്തപുരത്ത് നല്ല രീതിയിലുള്ള അംഗീകാരവും അവർക്ക് ചില സ്ഥാനങ്ങളും ലഭിച്ചിരുന്നു. ആ ഒരു ചരിത്രം அப்படி திருநெல்வேலியிலிருந்து வரவழைக்கப்பட்ட மார்த்தாண்டவர்மனால் வரவழைக்கப்பட்ட வேணாட்டுக்கு அழைக்கப்பட்ட மகபக் படையினருக்கு பொன்னம்பாண்டி தேவர் தலைவராக இருந்து அதாவது குதிரைப்படை தளபதியாக செயல்பட்டார். அவர்களுக்கு கீழே அவர் மகன் குமாரத்தேவர் அவர்களும் இந்த குளச்சல் களத்தில் ஒரு தற்கொலைப்படை தாக்குதலை நடத்துவதற்கு ஒரு மிகப்பெரிய படையினரை அங்கு கூட்டியிருந்தார். அந்த தாக்குதல் மிகப்பெரிய அளவில் நடைபெற்றது என்பதற்கு உதாரணமாக த குலசேகர பெருமாள் சாப் திருவாங்கூர் என்ற புத்தகத்தை மார்க் டிலோனோ என்பவர் 1997 ஆய்வு நூலாகவும் புத்தகமாகவும் வெளியிட்டுள்ளார். அதில் இந்த தகவல்கள் தெளிவாக கிடைக்கின்றன. அதே போன்று திருவாங்கூரைச் சேர்ந்த மகாராணி அவர்கள் இன்றும் இவர்கள் அதாவது பொன்னம்பாண்டி தேவரின் வாரிசுகள் கன்னியாகுமரி பகுதியில் லாயம் பகுதியில் வசிக்கிறார்கள். குதிரைப்படையின் தளபதியின் வாரிசுகள் அவர்களை வரவழைத்து வாள் வைத்து தரும் திருவட்டாறு கோவிலில் இந்த போர் நடைபெறுவதற்கு 2 மாதங்களுக்கு அதாவது 3 மாதங்களுக்கு முன்பு அங்கு பொன்னம்பாண்டி தேவரும் மார்த்தாண்டவர்மரும் சென்று வழிபட்டார்கள். அப்பொழுது கடவுளை வழிபட்ட பிறகு வாளை வைத்து வணங்கி இந்த பொன்னம்பாண்டி தேவரின் கரங்களில் அவர்கள் அளித்திருக்கிறார்கள். போருக்கு அதாவது மிகப்பெரிய தாக்குதல் நடைபெறுவதற்கு சற்று முன்பாக இந்த நிகழ்வுகளும் அங்கு தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அதே போன்று இந்திய இராணுவத்தால் வெற்றி நிகழ்வுகளும் அதே போன்ற அன்று இறந்த மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வுகளும் தொடர்ந்து ஜூலை மாதம் 30-31 ஆண்டுகளில் ஆண்டுதோறும் இந்திய இராணுவம் அங்கு நடத்தி வருகின்றது. 1952க்கு பிறகு இந்த நிகழ்வுகள் இந்திய இராணுவத்தால் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது அந்த இடத்துல உள்ளது தான். இந்த தேவாலயத்தை சுற்றி தான் அந்த கோட்டையானது கட்டப்பட்டிருந்தது. இன்று அங்கே காணப்படும் தேவாலயத்துக்கு தெற்கு மற்றும் மேற்கு பக்கமாக அந்த மிகப்பெரிய கோட்டைகளானது காணப்பட்டது. இப்பொழுது தேவாலயம் அங்கே தான் இருக்கின்றது. கோட்டைகள் அங்கு இல்லை. அதன் பிறகு கோட்டைகளை வேணாட்டு மன்னரை அரசர் மார்த்தாண்டவர்மரை இடித்து அதை சமப்படுத்தி விட்டார். வேறு எவரும் ஐரோப்பியர்கள் அங்கு வந்து கோட்டைகள் கட்டக்கூடாது, இங்கு தங்கக்கூடாது என்ற உத்தரவின் பேரில் அந்த இடமானது மொத்தமாக இடித்து தள்ளப்பட்டிருக்கின்றது. அந்த போர் நடந்த இடத்தில்தான் இப்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். அந்த இடத்தில் தொடர்ந்து அதாவது வெற்றி விழா நிகழ்வுகளும் நடைபெற்று வருகின்றது. அதற்கு தூணும் நிறுவப்பட்டுள்ளது.